இது பரவாணி, நீ சொன்னது எல்லாமே பொய்யாதான் இருக்கும்னு அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம். இப்பவே பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. இல்ல மேக்னா, இவ யாருங்கிற உண்மைய சொல்லாம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகர விட மாட்டேன். நான் அந்த உண்மையை சொல்லாம போக மாட்டேம்மா. என் மேல விழுந்த இந்த கலங்கத்தை துடைக்க எனக்கு எந்த நாதியும் இல்ல. அப்போ நானே தானே துடைக்கணும். என் பேர் வாணிதாமா. என் ஊர் மங்களந்த. ஆனா நான் ஒரு அனாதை இல்ல. எனக்கு எங்க அப்பா இருக்காரு, ஒரு தங்கச்சி இருக்கா, தாத்தாவும் இருக்காரு. அடி பாவி, உனக்கு தாத்தா மட்டும்தான் இருக்காருன்னு சொன்ன, இப்போ இன்னும் வேற 2 பேரை பத்தி சொல்ற. வேதா, இவள நம்பாத. இவ வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய் தான். அவ முழுசா சொல்லி முடிக்கட்டும் திலகா. எது உண்மை எது பொய்ன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நானும் என் தங்கச்சியும் சின்ன குழந்தையா இருக்கும்போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பாவும் எங்களை காப்பாத்துறதுக்காக துபாய்க்கு கூலி வேலைக்கு போயிட்டாரு. தாத்தா தான் எங்களை வளர்த்தாரு. அப்பா ஊருக்கு போய் 20 வருஷம் ஆகுது. இன்னும் அவர் திரும்பி வரல. என் தங்கச்சி கொஞ்சம் புத்தி குறைவான பொண்ணு. ஊர்ல தாத்தா தான் அவளை பாத்துக்கிறாரு. இப்ப அவருக்கும் முடியல. என் அப்பா அனுப்புற பணத்தை வச்சு அவங்க 2 பேரையும் என்னால பாத்துக்க முடியலமா. நீங்க எனக்கு நல்ல சம்பளம் தான் கொடுக்கறியா? இருந்தாலும் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அது பத்தல. என் தங்கச்சி வைத்தியத்துக்கு வாங்கின கடனே நிறைய இருக்கு. அதுக்கு வட்டியாவே மாசம் பெரிய தொகை கொடுக்கணும். அது போக அவங்க சாப்பாடு, வைத்திய செலவுண்டு என்னால சமாளிக்க முடியல. அதனாலதான் நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் நர்ஸா வேலை பாக்குறேன். செம்ம கதையா இருக்கே. அம்மா நம்பிட்டா நான் தப்பிச்சிருவேன். இவ பர்சனல் லைஃபையும் இமேஜினேஷனையும் சேர்த்து ஒரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா இதை நம்புவாங்களா? அது தவிர நான் வேற எந்த தப்பு செய்யலமா. நான் பேசிட்டு இருந்தவரு, என் கூட வேலை பாக்குறவரு என் அண்ணன் மாதிரி. அவரு கூட என்னைய ஐயோ 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 ஐயோ, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. வேதா, இவளோட நடிப்புக்கு அவார்டே கொடுக்கலாம். இவ சொல்ற கதையெல்லாம் நம்பி ஏமாந்துறாரு. அத்தனையும் பொய். எந்த கதைய சொன்னா நீ இறக்கப்பட்டு நம்புவேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு கதையை ரெடி பண்ணி எப்படி சொல்றா பாரு. நீ ஏமாந்துறாத. நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. அவங்க வந்து விசாரிச்சாதான் இவ வண்டவாளெல்லாம் தெரியும். திலகா, வாணி பொய் சொல்லல. அவளோட கண்ணீர்ல பொய் இல்ல. என்ன ஆண்டி நீங்க? அவ என்ன சொன்னாலும் நம்புறீங்க? அவ பொய் சொல்றா. எனக்கு தெரியும், வாணி பொய் சொல்லல. இத பாரு வாணி, ஒரு பொண்ணா தனியா நின்னு உன் குடும்பத்தை காப்பாத்த போராடுற தைரியத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கூட ஒரு நிமிஷம் உன்னால எனக்கு தலகுனிவு வந்துருமோன்னு பயந்துட்டேன். ஆனா என்னைக்குமே நீ என்ன தலை நிமிந்துதான் நடக்க வைப்பேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் வாணி.
என்னோட செலக்ஷன் எப்பவுமே தப்பா ஆகாதுன்னு நீ எல்லாருக்குமே புரிய வச்சுட்ட. குறையே இல்லாதவங்க கூட பொய்யா ஒரு குறைய உருவாக்கிக்கிட்டு மத்தவங்க கிட்ட பரிதாபம் தேடுற இந்த காலத்துல உனக்கு இவ்ளோ பிரச்சனை இருந்தும் அதெல்லாம் காட்டிக்காம யார்கிட்டயும் பரிதாபத்தை தேடக்கூடாதுன்னு நினைக்கிற பாத்தியா? அது சான்ஸே இல்ல. ஹேட்ஸ் ஆஃப். நான் தான் அப்பவே சொன்னேனேம்மா, வாணி நல்ல பொண்ணு. அவ எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். ஆமா விஜய், அது உண்மைதான். ஆனா வாணி, நான் உன்னை இந்த வீட்டு பொண்ணாதான் பாக்குறேன். உன் பிரச்சனைய நீ என்கிட்டயே சொல்லிருக்கலாமே வாணி. நானே உனக்கு அதிக சம்பளம் கொடுக்க சொல்லிருப்பனே. எதுக்கு இந்த மாதிரி நீ கஷ்டப்படணும்? நான் பாக்குற வேலைக்கு நீங்க அதிக சம்பளதாமா கொடுக்கறீங்க. அதுக்கு மேல எனக்கு கேட்க விருப்பம் இல்ல. மனுஷன் போதும் போதும்னு சொல்லாத ஒரே விஷயம் பணம் தான். உனக்கு இவ்ளோ பிரச்சனை இருந்தும் இந்த சம்பளம் எனக்கு போதும்னு உன்னால எப்படி சொல்ல முடியுது? ஐயோ, நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னால இருக்கு. ஆண்டிய மொத்தமா கவுத்துட்டாலே. இந்த மாசத்துல இருந்து உனக்கு டபுள் சம்பளம். அதெல்லாம் வேண்டாமா. இப்ப கொடுக்கற சம்பளமே எனக்கு அதிகம் தான். உன்ன மாதிரி நேர்மையான ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னாலும் கொடுக்கலாம். இந்த சம்பளம் உன்னோட வேலைக்கு இல்ல, உன்னோட நேர்மைக்கு. வேண்டான்னு சொல்லாத. ரொம்ப நன்றிமா. கொஞ்ச நேரத்துல நீங்க வாணிய பத்தி என்னெல்லாம் பேசிட்டீங்க. இப்ப புரியுதா வாணி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு? இந்த வேதாவோட செலக்ஷன் எப்பவுமே தப்பாகாது. இனிமே இவளை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான். போங்க, எல்லாரும் போய் தூங்குங்க. நல்ல வேலை வித்யா, உன்னையும் காப்பாத்திட்டு என்னையும் காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் வித்யா. என் கூட வா. சஞ்சய், சஞ்சய், வா. எங்க கூட்டிட்டு போற? பேசாத, வா. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? சும்மா சொல்லக்கூடாது வித்யா. நீ இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா போய் சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான் நினைச்சு பார்க்கல. என்னை இப்படி மாத்துனதே நீ தானே. நானா? நான் என்ன பண்ணேன்? உன் கூட வாழணும்னா இந்த வீட்ல இருக்கணும். அதுக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்லிதானே ஆகணும். பொய் சொல்ற வாய்க்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ என் கழுத்துல தாலியை கட்டினதுல இருந்து பொய்ய தவிர நான் வேற எதையுமே சொல்றது இல்ல. இதுக்கெல்லாம் எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதோ? அதுக்குதான் இந்த வீட்டை விட்டு உன்னை போக சொல்றேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. நீ சுத்தி சுத்தி இந்த இடத்துல தான் வந்து நிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் சஞ்சய். அது மட்டும் நடக்கவே நடக்காது. சரி, என்கிட்டயாவது உண்மையா சொல்லு. அம்மா, எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன? மாமாவுக்காக தான். மாமாவுக்காகவா? அவர் தான் வீட்டுல இருக்காரு. அவருக்காக நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன? வீட்ல இருந்தாலும் அவரை நான் தானே பாத்துக்கிறேன். எனக்கு தான் நர்சிங்க பத்தி ஒண்ணுமே தெரியாதே. உன்கிட்ட உதவி கேட்டா நீ எதுவும் செய்ய மாட்டேங்கிற. நான் மாட்டிக்கிறது கூட பிரச்சனை இல்ல. என்னால மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்றது பயமா இருக்கு. எனக்கும் அந்த பயம் இருக்கதான் செய்யுது. பயந்தா மட்டும் பத்தாது, அதை சரி பண்றதுக்கு உதவி பண்ணணும். அதனாலதான் நானே களத்துல இறங்கிட்டேன். புரியல. தினமும் ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் கிளாஸ் நடக்குது. நர்சிங் கிளாஸா? இன்னையோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. டாக்டர் இன்னைக்கு வச்ச எல்லா டெஸ்ட்லயும் நான் பாஸ் பண்ணிட்டேன். இனி தைரியமா நான் எந்த பேஷண்ட வேணாலும் பாத்துக்கலான்னு சொல்லிருக்காரு.
அந்த சந்தோஷத்துல நான் வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு பார்த்து இப்படி ஒரு பிரச்சனை. ஏதோ அப்படி இப்படின்னு ஒரு கதையை சொல்லி தப்பிச்சிட்டேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ தான் வித்யான்னு தெரிஞ்சதுன்னு வையேன், அம்மா உன்னை ஒரு நிமிஷத்துல வெறுத்துருவாங்க. அதையும் பார்க்கலாம். நான் எதுக்கு சொல்றேன்னு இப்போ உனக்கு புரியாது வித்யா. கண்டிப்பா ஒரு நாள் எதுக்குடா இந்த வீட்ல இருந்தோன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அப்ப நான் சொன்னது சரின்னு உனக்கு தோணும். மாமா, மாமா என்னாச்சு மாமா? மாமா, ஐயோ மாமா என்னாச்சு மாமா? ஐயோ யாராவது வாங்கல. சஞ்சய், அம்மா, அம்மா சீக்கிரமா வாங்க. என்னாச்சு? ஐயோ என்னாச்சு வாணி? என்னாச்சு வாணி? எனக்கு அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா விஜய், டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு என்னாச்சு வாணி? ஏன் திடீர்னு இப்படி? எனக்கே தெரியலம்மா. அப்பா இங்க பாருங்க. அப்பா அப்பா எனக்கு ஐயோ ஐயோ. ஹலோ டாக்டர். என்னாச்சுங்க உங்களுக்கு? ஹலோ டாக்டர், கேக்குதா? கால் பண்ணியா இல்லையா? ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியுமான்னு பாரு வாணி. இருங்கம்மா. அப்பா இங்க பாருங்க. ஒண்ணும் பயப்பட வேணாம் விஜய், நான் உடனே வரேன். என்னாச்சு? ஓகே டாக்டர். ஓகே. அப்பா ஒண்ணு இல்ல. அப்பா இங்க பாருங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னாச்சு டாக்டர்? திடீர்னு இவருக்கு ஏன் இப்படி ஆச்சு? இத பாருங்க, எல்லாம் இந்த வாணியோட வேலையா தான் இருக்கும். சரியான நேரத்துக்கு மருந்து கொடுத்திருக்க மாட்டா. இல்லைன்னா மருந்து ஏதாவது மாத்தி கொடுத்திருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவங்க மருந்தெல்லாம் சரியா தான் கொடுத்துருக்காங்க. திடீர்னு இவரோட ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் ஆக்சிஜன் மாஸ்கோடவே இருக்கட்டும். இவரோட ஹெல்த் பழைய நிலைமைக்கு வந்த பிறகு இதை கலட்டிக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பாத்துக்கலாமா? அதெல்லாம் தேவையில்லை விஜய், வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம். வாணி, டாக்டர், நாளையில இருந்து இவருக்கு இந்த மெடிசினை சேர்த்து கொடுமா. சரிங்க டாக்டர். இங்க பாருங்கம்மா, எப்பவும் இவர் கூடவே ஒரு ஆள் இருக்கணும், சரியா? வாணி இருப்பா டாக்டர். நான் சொல்ற வரைக்கும் மாஸ்கை ரிமூவ் பண்ண வேண்டாம். வாணி, சொல்லுங்க டாக்டர். டெய்லி பிபி பல்ஸ் செக் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். தலையில காயம் கொஞ்சம் சரியாயிருச்சு. இனிமே கட்டுப்பட வேண்டாம், காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கட்டும். சரி, தைரியமா இருங்க, இவருக்கு ஒன்றும் ஆகாது. நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. வாணி, மா,
டாக்டர் சொல்ற வரைக்கும் இவரை விட்டு நீ எங்கேயுமே நகரவே கூடாது. உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா வீட்ல இருக்க உங்ககிட்டயே நீ கேளு. ம், சாப்பிடுறதுக்கு நீ போகும்போது இவர் பக்கத்துல யாரையாவது வச்சுட்டு போ. சரிங்கம்மா. சுத்தி எல்லாருமா நின்னு அவரை தொந்தரவு பண்ண வேண்டாமா? நான் அவரை பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போங்க. அம்மா வா. ம். மாமா, நான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன் மாமா. நீங்க தைரியமா இருங்க. போன் எடு. ஆ, ம். ஆ, சொல்லு சஞ்சய். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வெளியில கார்ல வெயிட் பண்றேன். நீ சீக்கிரம் வா. என்ன விஷயம்? இங்க சொல்ல முடியாது வித்யா. பிரைவசி இல்ல. நீ வெளியில வா. இது நம்ம லைஃப பத்தின ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆ, வெளியில போணுமா? அது கார்ல கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போறேன். விஷயத்த சொல்லிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுடுறேன். மாமாவை விட்டு நான் நகரக்கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க சஞ்சய். இந்த நேரத்துல நான் எப்படி உன் கூட வர முடியும்? ஒரு 10 நிமிஷம் தான். போன உடனே வந்துடலாம். ஒண்ணும் ஆகாது. இல்ல சஞ்சய், என்னால வர முடியாது. பாரு, ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டி இருக்கும் போது பயப்பட தேவையில்லை வித்யா. அப்பா விஷயத்துல நான் ரிஸ்க் எடுப்பனா? சொல்றத கேளு. இது நம்ம ஃபியூச்சரை பத்தி டிசைட் பண்ற விஷயம். என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டிருக்கியா? அதான் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. நீ பெர்மனண்டா இங்கே இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை பத்தி பேசதான் நான் உன்னை இப்போ வர சொல்றேன். சீக்கிரம் வா. ஹலோ, ஹலோ சஞ்சய். என்னை இந்த வீட்ல இருக்க வைக்கிறதுக்கான பிளானா? அவன் இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே. நான் போட்டுமா மாமா? உங்க பையனை நம்பலாமா? போன் பண்ணிட்டே இருக்கானே. உங்க விஷயத்துல போய் சொல்ல மாட்டான். 10 நிமிஷம் தானே. என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன் மாமா. ம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவன்தான் இவளை கால் பண்ணி வர சொல்லியிருக்கான். என்ன? யாரும் பாக்குறதுக்குள்ள கார்ல ஏறு. கார்ல வா, ஏறுன்னு சொல்றாங்க. ம்.
ஆட்டோ அண்ணா நிறுத்துங்க. எங்கம்மா போனா? அண்ணா அந்த முன்னாடி போற காரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன். சரிங்கம்மா, உட்காருங்க, போலாம். சரிண்ணா. அண்ணா சீக்கிரம் எடுங்கண்ணா. இருங்கம்மா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னண்ணா? ஐயோ. உட்காருமா, போலாம், உட்காருங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, கார் அங்க ஜெட் வேகத்துல போகுது. இனிமே உன் ஆட்டோ எதுக்கு? போயா. சஞ்சய், எங்க கூட்டிட்டு போற? விளையாடாத சஞ்சய். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ காரை நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். நீ வேற ஏதோ திட்டம் போட்டிருக்க. ஒழுங்கா காரை நிறுத்து. முடியாது. நிறுத்த மாட்டல? நானே இறங்கிக்கிறேன். ஏய், 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 வித்யா, ஏய். என்ன பண்ற நீ? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? கார் ரன்னிங்ல இருக்கும்போது கதவை திறந்து இறங்குற. அப்படிதான் திறப்பேன். ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம போனா என்ன அர்த்தம்? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? ஏதாவது கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் தொலைச்சிடலான்னு பாக்குறியா? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்ல. உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ற. நான் தாத்தாவுக்கே கால் பண்றேன். ஏய், இப்பதான் நீ அவரை நேர்லயே பார்க்க போறியே. என்ன சொல்ற? உன்னை நான் இப்போ அரசனூருக்கு தான் கூட்டிட்டு போறேன்.